தமிழ் சினிமால ஒரு சில 3 எழுத்துக்கு சம பவர் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில ரஜினி அப்படின்ற 3 எழுத்துக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கும். அதே மாதிரி குஷ்பு அப்படின்ற பேருக்கும் அந்த 3 எழுத்துக்கு ஒரு சம பவர். அதுக்கப்புறம் ஒரு 3 எழுத்துல செம்மையா தமிழ்நாட்டை கிறங்க வச்சவங்க யார் அப்படின்னா நமீதா. நமீதா கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. எல்லாருமே வந்து எங்க போயிட்டாங்க நமீதா அப்படின்னு நடுவுல கொஞ்ச நாள் எல்லாரையும் ஏங்க வச்சிட்டீங்க. சோ ஏன் அந்த குட்டி பிரேக்? கரியர் எல்லாருக்கும் இருக்கான கரியர் மற்றும் ஃபேமிலி கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ஃபேமிலி சேர்ந்து போய் பிகாஸ் அப்போ ஆல்ரெடி 9 வருஷம் ஆல்ரெடி ஃபேமிலி சேர்ந்து இல்லை, கொஞ்சம் டிராவலிங் நிறைய இருக்கு, ஃபுல் ஃபேமிலி சேர்ந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் முடியாது. அப்போ So decided to be with them. வில்லால சொல்ற மாதிரி I am back. I'm back. Yeah, super. So அடுத்து இப்போ தொடர்ந்து திரையில முன்னாடி மாதிரி பார்க்க முடியுமா நமீதா? ஆமாமா, கண்டிப்பா. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க, அவர்தான் one by one surprises slowly வந்துட்டே இருக்கும். திரும்ப வரும்போது அந்த கிளாமர் அது மாதிரியா இல்ல நடிப்புக்கு நிறைய ஸ்கோப் இருக்கிற மாதிரி ஒரு ரோல்குள்ள வரீங்க? ஆல்ரெடி எனக்கு தெரியாது ஏன், ஆனா இந்த வாட்டி நான் இந்த ரீலான்ச் டைம்ல டைரக்டர்ஸ் எல்லாம் எனக்கு இன்னொரு சீரியஸ் நோட் பண்ணிட்டே இருக்கு இப்போ. அண்ட் இப்போ எனக்கு இன்னொரு நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டே இருக்கு, நான் சைன் பண்ணியாச்சு. அண்ட் கிளாமர் கொஞ்சம் இப்போ இந்த வாட்டி எல்லாம் டைரக்டர்ஸ் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல்ஸ் எனக்கு ஆஃபர் பண்றேன். So I'm happy. இந்த சேஞ்ச் பார்த்து எனக்கு ரொம்ப நான் ஹாப்பி இருக்கு. அப்பனா திடீர்னு கிளாமர் நமீதா மேடம்னால கிளாமர் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் சீரியஸான ரோல்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க ஏமாந்து இல்ல கிளாமர் இருக்கணும், ஆனா பெர்ஃபார்மன்ஸ் நிறைய இருக்கு இந்த வாட்டி. சோ கிளாமர் கண்டிப்பா இருக்கு. கிளாமர் குவீன் நான் தான், எனக்கு தெரியும். கிளாமர் குவீன் நீங்க தான். சோ அதுக்கப்புறம் அந்த பிளேஸ் யாராவது ரிப்ளேஸ் பண்ண வந்ததா ஃபீல் பண்றீங்களா இப்போ ரீசன்ட் டைம்ல? நான் எப்பவுமே சொல்றேன் 1 to 10 நான் தான். ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே அந்த மாதிரி அது நான் தான் அப்படின்றாங்க. அதே மாதிரி நமீதா அப்படின்னா ஒரு கிளாமர் ஷேட் விழுந்துருச்சு அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? See, actually glamour queen is not bad because எல்லாவுக்காக கிளாமர் பண்ண முடியாது. செல்லத்து ஹீரோயின்ஸ்க்காக தான். வேற ஹீரோயின்ஸ் ட்ரை கூட பண்ண போற பப்ளிக்கு பிடிக்காது, இது அசிங்க மாதிரி இருக்கு அப்படி சொல்ல. So I'm not ashamed to be a glamour queen. I'm indeed very proud. ஆனா கண்டிப்பா இப்போ ரீலான்ச் இருக்கு. ஸோ கண்டிப்பா நான் டேலண்டட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல்ஸ் கூட பார்க்க போறேன். டெஃபினெட்லி they are coming to me. அதுக்கப்புறம் நடுவுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 வயசுல ஒரு குழந்தை இருக்கு, அவங்க வந்து இதுக்கப்புறம் நடிக்க வர மாட்டாங்க, குழந்தைய பாத்துக்க போறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையா? நான் பதறிட்டேன். ஆக்சுவலி என் அண்ணா கிட்ட 2 குழந்தை இருக்கு, 2 பேபிஸ். பெரிய பொண்ணு பேரு யாஷ்வி அண்ட் சின்ன பொண்ணு பேரு ஜில்மில். சோ அது யாஷ்வி இப்போ 10 வருஷம். சோ அவர்கிட்ட நான் நிறைய போட்டோகிராஃப்ஸ் யூஸ் பண்ணி நிறைய இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எல்லாருக்கும் நான் நிறைய யூஸ் பண்ணியாச்சு. சோ ஐ திங்க் எல்லாம் அப்படிதான். அண்ட் அவருக்கு நான் நம்பர் பேபிஸ் தான் கூப்பிடுறேன். ஓகே ஃபைன். நம்பாதீங்கப்பா, அது நமீதா மேடமோட குழந்தை இல்லையா, அவங்க அண்ணன் குழந்தை. அவர் மட்டும் இல்ல, என் வீட்டுல 3 பெட்ஸ் இருக்கு. சாக்லேட் மை சன், அவளோட வைஃப் ப்ரௌனி கேரமல், இப்போ அவளோட சின்ன பேபி வந்தாச்சு, அவருக்கு நான் ப்ரௌனி கூப்பிடுறேன். ப்ரௌனி ஸ்லாஷ் லட்டு நான் கூப்பிடுறேன். லட்டு மாதிரி இருக்கு அவர். ஆக்சுவலி ஐ டோன்ட் லைக் டு கால் தெம் டாக்ஸ். My heart burns. They are not dogs for me because I don't treat them like dogs. They are my kids. So அது கூட என்னோட குழந்தை தான். எப்பவுமே நான் அப்படிதான் சொல்றேன். So dogs மற்றும் அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி என்கிட்ட லவ் பேர்ட்ஸ் இருக்கு அண்ட் ஒரு கெமிலியன் இருக்கு கொஞ்சம் வருஷம் முன்னாடியே. அந்த மாதிரி வித்தியாசமான நான் என்கிட்ட பெட்ஸ். நமீதா கிட்ட லவ் பேர்ட் இருக்கு. லவ் இருக்கா? லவ் நிறைய இருக்கு. But no one is there to take it. யாரும் இல்லையா? தமிழ்நாட்டுல 7 கோடி பேர் இருக்கும். முக்கியமா உங்களுக்கு எதிரில ஆரஞ்சு செட்டை போட்டு உட்காந்து மை லவ் ஸ்டோரி அப்படிதான் சேட். இல்ல நிறைய இடத்துல நீங்க அது மாதிரி சொல்லிருக்கீங்க, கொஞ்சம் லவ்ல வந்து எனக்கு சேட் தான் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல பேசிருக்கீங்க. ஏன், என்னதான் பிரச்சனை? இதுக்கப்புறம் லவ் பண்ண கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படி இல்ல, ஐ ஸ்டில் பிலீவ் இன் லவ். ஆனா இப்போ நான் அது பார்க்க போக மாட்டேன். அது என்கிட்ட வர ஓகே இல்லைன்னா நான் ஓகே. ஹீரோயின்ட்ட வயசு கேட்க கூடாதுன்னு, அதே மாதிரி எப்ப கல்யாணம் அப்படின்னு கேட்க கூடாதுதான். ஏன்னா நீங்க நடிக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அதனால நீங்க ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? மேரேஜ் பிளான் இப்போ லைக் ஐ செட் இப்போ ரீலான்ச்சிங் இருக்கு கரியர்ல. சோ இப்போ கரியர் நான் பார்க்க போறேன். நான் இப்போ மேரேஜ்க்காக பார்க்க போறேன். அப்புறம் 2க்காக இப்போ சைமல்டேனியஸ்லி டைம் டிவைட் பண்ண முடியாது.
சோ இப்போ மெயின் ஃபோக்கஸ் கரியர். 3-4 வருஷம் அப்புறம் பார்க்கலாம். 4 வருஷத்துக்கு அப்புறம். சோ 4 வருஷம் வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்க மக்கள்லாம் ரிலாக்ஸா இருக்கலாம். சோ அதே மாதிரி இதுல வந்து நிறைய இன்டர்வியூல நீங்க வந்து எனக்கு கிரஷ் எல்லாம் இருந்திருக்கு சின்ன வயசுல இருந்தே அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. அப்படின்னா ஆன் ஸ்கிரீன் கிரஷ் யார் மேல? ஐயோ, பிரபாஸ். எப்பவுமே my all time. I think my dream hero. சோ அப்பனா பிரபாஸ்க்கும் அனுஷ்காக்கும் திடீர்னு கல்யாணம்னு ஒரு நியூஸ் கேட்டோம்னா நீங்க கோபப்பட்டீங்க? I'll be happy. Whatever he's happy, I'm happy. So பிரபாஸ் எங்கிருந்தாலும் வாழ்க அப்படிங்கிறதுக்கா? No problem. If he's happy and they are getting married, I think. So congratulations to both of them. சூப்பர். ஹவுஸ்ஃபுல்லியே போலாம்ல இருக்குது. பிரபாஸும் அனுஷ்காவும் கல்யாணம் பண்ண போறாங்க. நமீதாவே அதை வந்து உறுதிப்படுத்திருக்காங்க. ஐயோ, அது நான் I heard that. நான் சொல்ல மாட்டேன். கடவுளே. பொறுமையா சொல்லுவாங்க. ஓகே, சூப்பர். நிறைய விஷயம் இப்படி போட்டு வாங்கினா கிடைக்கும் போல இருக்கு. நீங்க இப்படி நிறைய யாராவது பேசினாங்கன்னா எல்லாரும் சொல்லிடுவீங்களா? இப்படி இது அப்படி சொல்லிடுவீங்களா? இல்ல ரொம்ப ரிசர்வா இதுதான் பேசணும் அப்படின்னு? Depends on the situation, depends on the person. அந்த மாதிரி. சோ இப்ப பிரபாஸ் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. சோ அப்பனா இன்னொரு क्वेश्चन என்ன அப்படின்னா என்ன மாதிரி பசங்களை நமீதா பிடிக்கும்? Well, actually for me education matters a lot. He has to be very well first qualification he has to be very well educated. And adukku aprom I mean like I said, Prabhas is a dream guy, so physical description ange dhaan vare. And nature has to be good, should respect ladies, adu romba mukkiyam. And should count me, should love me a lot, be loyal to me. அது ரொம்ப ஐயோ லாயல்டி கடவுளே ரொம்ப 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 முக்கியம் லாயல்டி. இப்போ ஒரு சின்ன கேம். திரும்ப ஒரு 5 பேரு நான் நேம் சொல்றேன், நீங்க அவங்கள பத்தி ஸ்வீட்டா இப்படி இந்த விஷயம் வந்து இவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்ல இவங்ககிட்ட இது ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி. ரஜினிகாந்த். டவுன் டு earth நேச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்ப நீங்க பாத்தீங்க ரஜினி சார்? பாத்தீங்க? நிறைய வாட்டி பார்த்தாச்சு ஆக்சுவலி ஃபங்க்ஷன்ஸ்ல. அண்ட் அவளோட பர்த்டே இருக்கு, அப்போ ஒரு வாட்டி அவர் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஷோ பண்ணியாச்சு 2 வருஷம் முன்னாடி. அப்போ ஐ வாஸ் த ஒன்லி ஹீரோயின் இன்வைட்டட் தேர். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ரெண்டாவது பர்சன் வந்து அரவிந்த் சாமி. Oh my God, my childhood crush. I had a huge crush on him, especially Bombay Padam release ஆயிடுச்சு அப்போ. I couldn't stop blushing about him. நான் என் அம்மாக்கு சொல்றேன் அப்போ அரவிந்த் சாமி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி. அடுத்தது வந்து நயன்தாரா. Talented, very talented. நாலாவது பர்சன் சரத்குமார். என்ன சொல்லணும், a great co-artist and good human being. சத்யராஜ். Great actor. அடுத்ததா வந்து உங்ககிட்ட எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் வந்து டக்குன்னு நீங்க வந்து அரசியலுக்குலாம் நான் வருவேனே அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமாவே வந்து கவுண்டமணி மாதிரியே நம்ம ஊர்லாம் அரசியல்லாம் எப்படி ஸ்டேட் அரசியலா சென்ட்ரல் அரசியலா எப்போ வருவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் என்ன சொன்னார், லிசா ஒன் ஆஃப்டர் தி அதர் சர்ப்ரைசஸ் வந்துட்டே இருக்கும். அதுதான் ஃபன். அரசியலுக்கு வரணும் அப்படின்னா அது என்ன காரணமா இருக்கும்? மக்களுக்கு சேவை செய்யணுமா, இல்ல வந்து அதுக்குள்ள வந்தா இன்னொரு பெரிய? கண்டிப்பா நமிதா இஸ் நமிதா பிகாஸ் ஆஃப் தமிழ்நாட்டு கிரௌட், தமிழ்நாட்டு மக்கள், என் மச்சான்ஸ், என் ஃபேன்ஸ் எல்லாம். ஸோ டு தேங்க் தம். அது அந்த மாதிரி ஆல்ரெடி ஆஸ் அன் ஆக்டர் நான் எவ்வளவு பண்ண முடியும் அவ்வளவு சேரிட்டி பண்றேன். அது நம்ம மக்களுக்காக எவ்வளவு பண்ணிட்டு முடியும் எப்போ நான் பண்றேன். ஆனா சப்போஸ் நான் அரசியல வர அப்புறம் பிளாட்ஃபார்ம் தான் கொஞ்சம் வித்தியாசமான இருக்கு. பிளாட்ஃபார்ம் தான் ஒரு இன்னொரு பெருசா லெவல்ல இருக்கு. அப்புறம் என்கிட்ட இன்னொரு நிறைய என்ன சொல்ற பெனிஃபிட்ஸ் இருக்கு, இன்னொரு நிறைய ஹெல்ப் இருக்கு. ஸோ அது அப்புறம் இன்னொரு நிறைய என் மக்களுக்காக பண்ண முடியும். அதுக்காக கண்டிப்பா நீங்க என் மக்கள் அப்படின்னு சொல்லும் போதே தெரியுது நீங்க தேர்ந்த அரசியல்வாதி ஆயிட்டீங்க அப்படின்ட்டு. சோ இப்போ நீங்க அரசியல்வாதி ஆயிட்டீங்க அப்படின்னும் போது டக்குனு பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் பேசணும். சூப்பர் ஸ்டார் பஞ்சே எடுக்கலாம். நீங்க என் மக்கள் அப்படின்னு சொன்ன டக்குனு எனக்கும் ஸ்பார்க் ஆச்சு. அது சொன்னோன்னு வச்சுங்களேன் கெத்தா இருக்கும். அது என்னன்னா, உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், நான் உயிர் வாழ்ந்தால் இங்கேதான் ஓடிவிட மாட்டேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. அது நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அது நம்ம உங்க அரசியலுக்கு டாக்லைனா மாத்திடலாம். பிளக்ஸ் பேனர்லாம் ரெடி பண்ணிடலாம். சொல்லுங்க பாப்போம். உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன் சூப்பர். நான் உயிர் வாழ்ந்தால்
நான் உயிர் வாழ்ந்தால் நான் உயிர் வாழ்ந்தால் இங்கேதான் ஓடிவிட மாட்டேன். சூப்பர். ஒரே ஒரு சேர்த்து சொல்ல. ஐயோ முடியாது. இது அரசியல் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் அப்படியே சீரியஸா போய் சின்ன கொஸ்டின் கேட்கலாம். அடிக்கடி அரசியல் அப்படின்னும் போது யார் நீங்க ரோல் மாடலா எடுத்துக்கிறீங்க? தமிழ்நாட்டு சினிமால நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க. யார் நீங்க இவங்கள நம்மளோட ஆக்சுவலி சொல்ற ரியல் லைஃப்ல அந்த மாதிரி நான் எப்பவுமே எப்படி சொல்லணும், இது தமிழ்ல புரியல. பட் இட்ஸ் லைக் ஐ வாண்ட் டு புட் மை செல்ஃப் சம்வேர். அதுக்கு முன்னாடி யாரும் அங்க போல அந்த பொசிஷன்ல. புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுது, நல்லா புரியுது. நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களா, அது இது யாரு நீங்க தொடர நினைக்கிற உயிரங்களை யாரும் தொடர. ஆமா. சோ அந்த மாதிரி ரோல் மாடல் யாரும் இல்ல. பிகாஸ் என்னோட செட் ஆஃப் தாட்ஸ், என்னோட ஐடியாஸ், என்னோட வேல்யூஸ் கொஞ்சம் வித்தியாசமான இருக்கு, கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. சோ அப்போ அது லெவல்ல நான் யாருக்கு பாக்கல, அது நான் தான் பண்ண போறேன். பட் உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் சைல்ட் எஜுகேஷன், அது கொஞ்சம் அந்த மேட்டர்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் எனக்காக. உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு ஒரு மேட்டர் சொல்ற பார்த்தா ராகுல் காந்தியோட பேச்சு அடிக்கடி கேட்டு இன்ஸ்பயர் இருப்பாங்க. சோ காங்கிரஸுக்கு போவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. ஐயோ நான் அப்படி சொல்ல, நான் எதுவுமே சொல்ல, அவர்தான் எல்லாம் சொல்றேன். அரசியல் பத்தி அப்சர்வ் பண்றீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டு அரசியல், எப்படி இருக்கு இந்தியன் அரசியல், இந்தியால அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களா? ஆமா, எவ்வளவு பார்த்து முடியும். ஆமா, ஜாலியா ஒரு 5 கொஸ்டின் இப்ப தமிழ்நாட்டு சும்மா 2 இல்ல ஜிகே எல்லாம் கிடையாது, சும்மா இப்போ சிம்பிள் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குஷ்பு வந்து ஒரு பார்ட்டியில இருக்காங்க. அவங்க எந்த பார்ட்டியில இருக்காங்க? காங்கிரஸ். சூப்பர். தமிழ்நாட்டுல வந்து ஜெயகாந்த் தேமுதிக இருக்கு. அந்த கட்சியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியுமா? இல்ல அது தெரியாது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். அரசியலுக்கு வந்தோன்னு இதை கத்துக்க இல்ல நான் அரசியல் ஃபுல் என்ட்ரி முன்னாடி நல்லா தமிழ் கத்துக்கிட்டேன். கண்டிப்பா பிரச்சார மேடைகள் எல்லாம் கண்டிப்பா ஒரு பிரச்சார பீரங்கியா நமிதா வந்து கலந்துறங்க போறாங்க. அண்ட் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் என்னோட ஸ்பீச் கூட ரைட் பண்ண போறேன். இப்போ நான் அப்படிதான் பிளான் பண்ணுவேன். பிகாஸ் I'm a writer, I'm a poet. Yeah, so surprising. But only English. Okay, ஏதாவது poem இல்ல நானும் இல்ல, அது I have to be in great. Even Gujarati also Namita poem சொன்னாங்கன்னா ஒரு கவிதை சொல்கிறதே அடடா. ஆமா, ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய டைம், இப்போ 2 மாசம் ஆயிடுச்சு நான் ரைட் பண்றது. 28th August was the last I wrote a poem. So இப்போ ஞாபகம் இல்ல. But yes, I do write poems and I have to be in mood for that. Okay, நீ இப்ப அரசியல் கவிதை அப்படிலாம் பேசினதுக்கு அப்புறமா டக்குன்னு எனக்கு ஒரு ஹைக்கு தோணுச்சு, அதை நான் அப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். குஜராத்ல இருந்து இந்திய அளவுல பிரபலமானது 2 பேர். ஒன்னு நரேந்திர மோடி, அதுக்கப்புறமா இந்த லேடி. Very nice, on the spot. Very good. Great, Vidya. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கட்சி பேர் ஏதாவது ஒரு 3 கட்சி பேர் சொல்லுங்க. பார்ட்டி DMK, AIADMK and PMK. பாட்டாளி மக்கள் கட்சி. அது தலைவர் யாருன்னு தெரியுமா? அன்புமணி. கண்டிப்பா நமிதா வந்து அரசியலுக்கு வராங்க. ஃபுல் ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. சோ வந்தா என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது பண்ணலாம், அது பண்ணலாம், சோ இது பண்ணலாம், அது பண்ணலாம், இப்பயே வாக்குறுதி எல்லாம் கொடுக்கணும். சரி, நிறைய இருக்கு மனசுல, நிறைய பிளான்ஸ் இருக்கு, நிறைய ஆசை இருக்கு. இது என் கரியர் பத்தி, இது பாலிடிக்ஸ் பிளான்ஸ் பத்தி. ஆனா ஐ டோன்ட் பிலீவ் இன் ரிவீலிங் எவ்ரி திங். ஸோ நான் ஐ மை செல்ஃப் கம்பேர் மை செல்ஃப் டு அ டக். ஏன்? Because duck will look very calm and cool on the water surface, but கீழே எப்படி like legs are going on working. So I'm like that. So I'll be very calm, cool, collected. and underneath என்ன நான் பிளான் பண்ணிட்டே இருக்கு, அது யாருக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நீங்க டக்கு கதை கேட்கும்போது நான் டக் ஆயிட்டேன். ஒன்னும் தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். செம்ம ஜாலியா போயிட்டு இருக்கும்போது அப்படி பாலிடிக்ஸ் திரும்ப உங்களுக்கு சினிமா பக்கம் வந்துடலாம். சினிமால வந்து நீங்க ஆல்மோஸ்ட் எல்லா லீடிங் ஆக்டர் கூட தமிழ்ல பண்ணியாச்சு. இதுல அஜித் சார் கூட பண்ணது, அவருக்கும் சரி அந்த பில்லா அப்படின்றது 2 பேருக்குமே பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூ. அதை பத்தி பில்லால எக்ஸ்பீரியன்ஸ், அஜித் சார் எப்படி செட்ல எப்படி உங்ககிட்ட எப்படி பேசுவாரு? வெரி ஜாலி, வெரி ப்ரொஃபஷனல், வெரி பங்க்சுவல். அது ரொம்ப முக்கியம். வெரி கூல். I mean he will pass by you like a wind. Very calm, quiet, lovely person.
அஜித் இவ்வளவு அமைதியா இருக்கும், பெரிய அளவுல அவருக்கு ஃபேன் பேஸ் இருக்கு. நீங்க பக்கத்துல இருந்து பாக்கும்போது இந்த ஃபேன் பேஸுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? பர்சனாலிட்டி அண்ட் சார்ம் இருக்கு, ஒரு ஸ்பெஷல் தான். கண்டிப்பா. அதே மாதிரி விஜய் கூட அழகிய தமிழ்மகன், அது ஒரு பெரிய அந்த ஒரு சாங்ல நீங்க வந்தாலும் அது பெரிய அளவுல ரீச் ஆயிருந்தது. விஜய் அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருப்பாரு? சோ he loves dialogue சொல்லுற டைம்ல ரொம்ப ஸ்லோ வாய்ஸ்ல, லெஸ் வாய்ஸ்ல அவர் பேசுற. so if I'm talking to you, he will talk like this, அந்த மாதிரி very like cool, you know. and டான்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. அது especially shooting டைம்ல அவர் easily he will pick up. so great companion. நீங்க ஒரு டான்ஸ், சோ ஆரம்பத்துல இருந்து நீங்க நிறைய ப்ரொஃபஷனலா டான்ஸ் கத்துக்கிட்டீங்க. I'm a Bharatanatyam trained dancer. yeah. சோ அப்படி இருக்கும்போது மொத்தமா தமிழ் சினிமாலயும் சரி, நீங்க தெலுங்கு சினிமாலயும் சரி, யார் நல்லா ஆடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? என் பொறுத்த வரைக்கும் I think Shreya is a wonderful dancer. உங்களுக்கு கூட ஆடும்போது மேல் கம்பெனியன்ல நமக்கு ஓகே, நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர் இருந்தாலும் இவங்க சூப்பரா ஆடுறாங்க, இவங்க கூட நம்ம மேட்ச் பண்ணணும். Simbu definitely hands down. I love his dancing and our songs, the songs very very nice. yes. அஜித் விஜய் ரெண்டு பேர்ல யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரஜினிகாந்த் சார். ஹே சூப்பர். ரெண்டு கேள்வி கேட்டா மூணாவதா ஒரு பதில் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு எல்லா கரெக்ட். அப்புறம் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் ஒரு 5 கேள்வி. ஒருவேளை இதெல்லாம் இப்படி நடந்துருச்சுன்னா இப்படி நடக்கலாம், நடக்காமலும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 5 கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துடலாம். ஏன்னா அப்படின்னா நீங்க ஒரு நாள் காலையில திடீர்னு எந்திரிக்கும் போது நீங்க தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கீங்க. சோ என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க? Like I said that women empowerment is very important to me. So now kandipa I will put some extra money. Hygiene, I'm a hygiene freak. So especially for women, public toilets has to be way better. Usually India le public toilets sari illa, and adukku mele especially for women it's really bad. So adukkaga na kandipa. Okay, adhe madri திடீர்னு பாத்தீங்க அப்படினா ஒரு நாள் அரவிந்த் சாமி சாருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. என்ன அவர்ட்ட போய் என்ன கேப்பீங்க? Were you waiting for me? Okay, sure. அரவிந்த் சாமி சார் நோட் பண்ணீங்க சார். Actually 2-3 வருஷம் முன்னாடியே நான் ஒரு படம் என்ன சொல்ற ரிலீஸ் இருக்கு, மூவி லான்ச் இருக்கு. சோ சத்யம் தியேட்டர்ல ஐ வாஸ் சிட்டிங் வித் குஷ்பு அக்கா ஒரு படம்காக. அந்த அப்புறம் நான் என்ன பாக்குறேன், அரவிந்த் சுவாமி சார் and his wife, they are walking towards us and they said hi to Kushaka and I was like oh my god, first time appo na paathachi avukku and I was like my heart was going like that. I was very happy. I'm like hello sir, that's it. avladhaan en mothale edume theriyadu ana ulle evdo adu பட்டமுச்சிலாம் பண்றது எனக்கு தான் தெரியும். அப்புறம் அவர் என் முன்னாடியே ஒரு சீட் இருக்கு, அங்கே தான் போய் உட்கார். so I didn't see the movie all the time. I was like oh சூப்பர். ஓகே, கடைசி क्वेश्चन. நீங்க ஒருவேளை இந்த சீட்ல உட்கார்ந்திருந்து ஒரு ஆங்கரா நமிதா கிட்ட இன்டர்வியூ பண்ணனும்னா என்ன क्वेश्चन கேட்பீங்க? நான் as an anchor to Namita. Yes. Well, what kind of a question? Why haven't you learned cooking? ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? நிறைய வாட்டி ட்ரை பண்றேன், பட் ஐ காண்ட். யாரும் சாப்பிடதா வர மாட்டேங்கிறாங்களா? அப்படி இல்ல, ஐ காண்ட் குக் டு சேவ் மை லைஃப். அது எனக்கு ஐ டோன்ட் நோ, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் குக்கிங் ஷோஸ் பாக்குறேன் இங்கிலீஷ்ல, அதெல்லாம். ஆனா ஐ ஹாவ் டு குக், ஐ வில் டேக் லாட் ஆஃப் டைம். எனக்கு ஐ டோன்ட் நோ, I'm a very positive person and whatever I focus into I can easily learn. Wish you all the best. அடுத்த தீபாவளிக்குள்ள நீங்க எப்படியாவது நல்லா குக் பண்றதுக்கு கத்துக்கிறதுக்கு தந்தி டிவி சார்பா வாழ்த்துக்கள் சேர்க்கிறேன். ஆக்சுவலா ரொம்ப பொறுமையா ரொம்ப ஜாலியா பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நமிதா மீண்டும் ஒரு பவர் பேக் நமிதாவா திரும்பவும் பாக்குறதுக்கு ரசிகர்களுக்கு இப்பயே ஒரு அட்வான்ஸ் விஷயம் சொல்லுங்க. இந்த தீபாவளிக்கு நீங்க ரசிகர்களுக்கு சொல்ற மெசேஜ்? பைக் ரைட் பண்ணிருக்கீங்க அப்போ ப்ளீஸ் 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 வேர் a helmet. நீங்க வண்டி டிரைவ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்போ ப்ளீஸ் வேர் your seat belt. so be careful, be safe, be happy, think positive. அத ரொம்ப முக்கியம். you can make your own life. Thank you so much. Thanks a lot. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நன்றி.